வணக்கம் விஆர் மீடியா நேயர்களே, தொடர்ந்து உண்மைகளை மக்கள் பார்வைக்கு வச்சுட்டு இருக்க நிலையில் மீண்டும் விக்னேஷ் இணைந்திருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் பற்றி பேசுவோம். வணக்கம் திரு விக்னேஷ். ஸோ முதல் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிகோ ஃப்ளைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொடர்ந்து கேன்சல் பண்ணப்பட்டுட்டே இருந்தது. நிறைய பயணிகள் அப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே மக்கள் சிக்கி இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோனால ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன தகவல், எதனால் இந்த மாதிரி ஃப்ளைட்ஸ் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கு, இல்லை என்ன பிரச்சனை, அதை வந்து மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ விமான போக்குவரத்து அமைச்சகம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பைலட்டுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். ஏன்னா நிறைய ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட்டு காணாமல் போகிறது, சேஃப்டி ரீசன்ஸ்க்கோசம் அது திருத்தம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லும் போது ஃப்ளைட்டில் அந்த ஃப்ளைட் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த விமானிக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்க சொல்கிறாங்க. ஒரு பண்ணுறதுனா இப்போ ஒரு குறிப்பிட்ட லேண்டிங் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஓகேங்களா, அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வச்சுருக்காங்க அந்த மாதிரி. அதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஓகே, இஷ்டமேனிக்கு போகிறது வரது ஃப்ளைட்ஸ் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்காம ஓவர் ஷெட்யூல் பண்ணி அவங்க வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ சொன்னதுனால இந்த சட்டத்தை பற்றி அவங்க பேசுறதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து எங்ககிட்ட அவ்வளோ பைலட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி மொத்த விமான சேவையை நிறுத்திட்டாங்க. ஓகேங்களா, இதனால் என்ன ஆச்சுன்னா, விமானத்தில் புக்கிங் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, இங்கேருந்து நாங்கள் போகிறதுக்கு அந்த மாதிரி எமர்ஜென்சிக்கெலாம் பண்ணவங்களோ எல்லாமே ரத்தானதுனால எல்லா பொதுமக்களும் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க இதனால். ஓகேங்களா, இதனால என்ன பண்ணாங்க, டக்குன்னு கூட்ட நெரிசலை வந்து குறைக்கிறதுக்கோசம் தெற்கு ரயிலை வந்து சிறப்பு ரயிலை வந்து அறிவிச்சாங்க. ஃப்ளைட்ஸ்லனா ட்ரெயின் ஆமாம், இதுக்கு சிறப்பு ட்ரெயினை வந்து விட்டாங்க. இந்த சேவை வந்து பார்த்தீங்கன்னா 2026 பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் வந்து ஆள்லாம் போட்டு ரெடி பண்ணுற மாதிரி இண்டிகோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து திடீர்னு இப்போ நான் சொல்கிறேன், நாங்கள் விரைவில் வந்து நாங்கள் வந்து அதை சரி பண்ணுறோம், அந்த ஆப்ரேஷன் ஆமாம் எல்லாமே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் 650 இண்டிகோ விமானம் வந்து ரத்து பண்ணாங்க. இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. புரியுது. ஸோ பெரிய அளவில் ரத்துக்கள் ஏற்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சமகால அரசியல் நோக்கி வருவோம். விஜயோடைய பொதுக்கூட்டம். ஸோ முதல்ல வந்து பாண்டிச்சேரி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பாண்டிச்சேரியில் என்ன அப்டேட்ஸு, என்ன நடந்துகிட்ருக்கு, அனுமதி கொடுத்துருக்காங்களா என்ன? டிசம்பர் 9 வந்து தாவேகா பொதுக்கூட்டம் வந்து புதுச்சேரியில் வந்து சொல்லியிருக்காங்க, செவ்வாய்க்கிழமை. இதுக்கு வந்து அனுமதி கேட்டு போலீஸ்கிட்ட வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து காவல்துறை அனுமதி வழங்கியிருக்காங்க. அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லியிருக்காங்க. அதை நான் சொல்லிடுறேன் இன்ஸ்ட்ரக்ஷனு. 5000 பேர் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் அவங்க கட்சி ஆளுங்க வந்து 5000 பேர் தான் இருக்கணும். கர்ப்பிணி பெண்களும் முதியோர்களும் குழந்தைங்களுக்கு நாட் அலோட், அவ்வளோவே கிடையாது அவங்களுக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து கியூஆர் கோட், போன வாட்டி காஞ்சிபுரத்தில் அப்படி மீட்டிங் போட்டாங்க, கியூஆர் கோடு, அதே கியூஆர் கோட் முறையை அந்த வாட்டி அமலில் பண்ண சொல்லியிருக்காங்க. 5000 பேரை வந்து 10 கேபினாக பிரிக்கணும். ஓகேங்களா, 500 பேர் வீதம் 10 கேபின் செட் பண்ணி அவங்கள வந்து உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து அடிப்படை வசதிகள், குடிநீர், டாய்லெட் கண்டிப்பாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விஐபி அந்த மாதிரிலாம் வராங்கன்னா ஆம்புலன்ஸு, தீயணைப்பு வாகனம்லாம் இருக்குல்ல, ஃபயர் இன்ஜின் வாகனம், அதெல்லாம் வந்து அங்கே நிறுத்தி வைக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 1000 போலீஸ் வந்து பாதுகாப்பில் ஈடுபட போகிறாங்க பிரதர். ஓகே, புரியுது. பெரிய அளவில் போலீஸ் போட்டோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து புதுச்சேரிக்கு அடுத்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பொதுக்கூட்டம். ஆமாம் ஆமாம். ஸோ இங்கேருந்து ஒரு பக்கம் இந்த சைடு வேலை நடந்துகிட்டு இருக்கு, அந்த பக்கம் கட்சியில் புதுசாக சேர்ந்த ஒரு நபர் இறங்கி வேலை பார்க்குறாருன்னு பார்க்கலாமா? ஆமாம். ஈரோடு பொதுக்கூட்டத்தை பற்றி எப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன? ஈரோடு பொதுக்கூட்டம் வந்து டிசம்பர் 16ஆம் தேதி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க பிரதர். ஓகேங்களா, செங்கோட்டையன் இப்போ தான் அவங்களோட தொகுதி இருக்குது ஈரோட்டில். அவர் வந்து ஈரோடோட பொறுப்பாளரும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, மண்டல செயலாளராகவும் இருக்காரு. அவர் போயிட்டு காவல்துறை கிட்ட 16ஆம் தேதிக்கு அனுமதி கேட்டிருக்காரு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பவத்தம்பாளையம் திருமண மண்டபம் அங்கே இருக்குது ஏரியாவில், அந்த ஏரியாவில் வந்து கேட்டிருக்காங்க. அங்கே வந்து அனுமதி தரலை. இப்போ என்னன்னா, பெருந்துறைக்கு வந்து வேற இடம் ஒன்று பார்த்துட்டு அந்த இடத்த செட் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாற்று இடம் வந்து வேற இந்த தேடிட்டு இருக்காங்க. அந்த இடம் ஓகே இல்லைன்றதுனால தேடிட்டு இருக்காங்க. இப்போ இடம் பார்த்தீங்கன்னா 16 ஏக்கர் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த இடம் மொத்தமாக பண்ணுறது 16 ஏக்கர் தேவைப்படுது. போலீஸ்லேருந்து இன்னும் ரிஜெக்ட் அந்த கடிதமும் இன்னும் வரல, ரிஜெக்ட் பண்ண ரீசனும் இன்னும் வரலை. இப்போ வந்து இவங்க இன்னொரு இடத்த பார்த்துட்டு இருக்காங்க பிரதர். ஓகே, தீவிரமாக அங்கே வேலை நடந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு இடத்த லாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆமாம் பிரதர். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஆர் பாண்டியன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 13 வருஷ சிறை தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அதோடைய பின்னணி என்ன மாதிரியான பிரச்சனைகள் அங்கே நடந்தது, இல்லை என்ன ரீசனுக்காக அவருக்கு இந்த மாதிரியான ஒரு சிறை தண்டனை? பிஆர் பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குழு தலைவரும் ஒரு சங்கத்தோட ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2015 பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. விவசாயிகள்லாம் வந்து சேர்ந்து வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2015 நடக்குது. அந்த போராட்டம் 2015 நடக்குது. ஓகேங்களா, அப்போ வந்து ஓஎன்ஜிசின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிறுவனத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இங்கே வந்து நீங்கள் அந்த கம்பெனி வரக்கூடாது, இங்கே வந்து பலன் உண்டக்கூடாது, விவசாய லேண்ட்லாம் வந்து நாசி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு போராட்டத்தை வந்து விவசாயிகளோட சேர்ந்து ஒரு குழுவாக பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, வந்து போராட்டம் மாதிரி கொஞ்சம் லைட்டாக மாறுது. அந்த ஓஎன்ஜிசியோட பொருள் அந்த அவங்களோட எல்லாத்தையும் வந்து இவங்க போராட்டக்காரங்க வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. அந்த பைப் லைன் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணி அவங்களோட தனிநபரோட சொத்தை வந்து
ஃபுல்லாக வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. இது என்ன ஆகுது, ஓஎன்ஜிசி வந்து இந்த குழு மேலே வந்து இவர் பிஆர் பாண்டியன் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஓகே. அது என்னன்னா இப்போ வந்து ஹியரிங் வந்து அவருக்கு வந்து 13 ஆண்டு வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13,000 வந்து இதுவாகவும் கொடுத்துருக்காங்க, ஃபைனாகவும் போட்டிருக்காங்க கோர்ட்டில். இந்த எந்த கோர்ட்டு போட்டுக்குன்னா திருவாரூர் மாவட்ட நீதிமன்றம் வந்து இந்த தண்டனை வழங்கியிருக்கிறது. ஓகே. இப்போ அவருக்கு வந்து தண்டனை பெற்றுட்டாரு. லைக் பிஆர் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் இது லைக் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நடந்த இது சம்பவம், அதுக்கு எவ்வளோ நாள் கேஸ் நடந்தது, அதை பற்றி 2015 தான் இந்த விக்ரவாண்டி போராட்டம் கையில் எடுத்தாங்க. 2025 ஓகேங்களா, 10 வருஷம் ஆயிடுச்சு முன்னாடி நடந்த பிரச்சனையில். இப்போ வந்து தீர்ப்பு கொடுத்து 13 ஆண்டுக்கு வந்து சிறை 13 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. மேல்முறையீடு பண்ணுவாங்க பிரதர். ஏன்னா நம்ம தான் வந்து இப்போ விவசாயத்துக்கோசம் தான் அவங்க போராடி இருக்காங்க. பொதுமக்களாகி நம்மளும் வந்து விவசாயிகளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் பிரதர். ஓகே. இன்னொரு முக்கியமான டாபிக் வந்து அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் வந்து கட்டணம் ஏற்றிருக்கிறாங்க சென்னையில். ஸோ அதோடைய பாதிப்பு என்ன, இல்லை என்ன மாதிரியான மாற்றங்கள் அது கட்டணம் ஏற்றுறதுனால நடக்க போகுது? சென்னையில் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு மற்றும் வணிக வளாகங்களுக்கு வந்து லாரி மூலம் தான் தண்ணி எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க ஓகேங்களா. அப்போ என்னென்னா குடிநீர் கட்டணம் வந்து ஏற்றிருக்காங்க. ஏன் ஏற்றிருக்காங்கன்னா 6 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டாக தான் இருந்திருக்கு ஓகேங்களா. ரேட் ஏற்றிருக்காங்க. மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட் வந்து ரேட் ஏற்றிருக்காங்க. டேங்கர் லாரில் எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, 9000 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1050 ரூபாலேருந்து 1535 ரூபா அந்த ரேட் நிர்ணயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 6000 லிட்டர் வண்டி சின்ன வண்டியில் போச்சுன்னா அதில் வந்து 735 ரூபாலேருந்து 1025 ரூபா வந்து ரேட் ஏற்றிருக்காங்க. இதனால் வந்து வாடகை, அதாவது லாரி அந்த மெயின்டைன் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த வாடகை உயர்வால் தான் இந்த கட்டணத்தை நாங்கள் ஏற்றிருக்கோன்ற மாதிரி மெட்ரோ நிர்வாகம் வந்து பதில் கொடுத்துருக்காங்க பிரதர். இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரி உரிமையாளர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் சொல்லி நிப்பாட்டி இருக்கிறாங்க. வேலை நிறுத்தமாகவே அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதோடைய பின்னணி என்ன, ஏன் வேலை நிறுத்தம், என்ன மாதிரியான சூழலுக்கு ஏற்படுது? ஓகே. இப்போ லாரி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து வண்டியை சரி பண்ணி எஃப்சி பண்ணி ஆர்டிஓவில் வந்து காட்டணும் பிரதர். ஆமாம். இப்போ வந்து அந்த எஃப்சி வந்து அமௌண்ட்டை வந்து ஏற்றிருக்காங்க. ஓகே. கட்டண உயர்வு ஏற்றிருக்காங்க ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தமிழ்நாடு போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் இருக்கார், அவர் தான் இதுக்கு வந்து சொல்லியிருக்காரு. இவங்க என்னன்னா டிசம்பர் 9ஆம் தேதி வந்து வேலை நிறுத்தம் பண்ணுறதா வந்து அறிவிச்சிட்டாங்க லாரி உரிமையாளர் சங்கம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எஃப்சி கட்டணத்தை வந்து மத்திய அரசு தான் கொண்டு வந்திருக்கு. இது குறித்து நான் முதல்வரிடம் பேசி நான் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன், நீங்கள் எதுவும் போராட்டம்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு பிரதர். ஓகே. வேலை நிறுத்தத்தில் வந்து ஈடுபட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உரிமையாளர்கள் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆமாம் அவங்க ஒரு பண்ணுறாங்க டிசம்பர் 9 பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஓகே. சொல்லிட்டு மத்திய அரசை கண்டித்து நம்மளும் ஒரு போராட்டம் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியும் சிவசங்கர் அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு இதே மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரையரங்க உரிமையாளர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்னென்னா, படம் இப்போ ரிலீஸ் ஆகிற படங்கள் வந்து பார்த்திங்கன்னா உடனுக்குடனே ஓடிடிலையும் வந்துடுது. ஸோ தேட்டரில் வர படங்கள் வந்து இவ்வளோ காலங்கள்லேருந்து வெயிட் பண்ணணும், அப்போ தான் ஓடிடியில் நீங்கள் திருப்பி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவங்க என்ன கெடு சொல்லியிருக்காங்க, எவ்வளோ டைம் லைன் கேட்டிருக்காங்க, என்ன அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக மக்களுக்கு சொல்லுங்கள். ஓகே பிரதர். திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி மாதம் முதல் அடுத்த வருஷம் ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்து 8 வாரம் ஓகேங்களா. ஓகே. 8 வாரத்துக்கு அப்புறம் தான், 8 வாரம்னா 2 மாதம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து படம் வந்து ஓடிடியில் வரணும். புதுசாக ரிலீஸ் ஆகிற படம் 8 வாரம் கழிச்சு தான் ஓடிடியில் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கடைப்பிடிக்காத படம் இருக்குது பார்த்தீங்களா, படத்தை ஓட்டுறாங்கல்ல அந்த ப்ரொடியூசர் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் தேட்டரில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஓடிடி குறித்து தனியாக அவங்க டீம் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்து போட போகிறாங்க பிரதர். டிசம்பர் 9ஆம் தேதி அவங்க வந்து ஒரு மீட்டிங் போட போகிறாங்க இது சம்மந்தமாக. ஓகே. ஸோ இந்த மீட்டிங்கை வச்சு தான் அது என்ன மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் பிரதர். சரி. ஓகே. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, கடைசி பிரச்சனையாகவும் நம்ம இப்போது இன்றைக்கி காணொலியில் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா வாடகை, வீட்டு வாடகை. ஸோ வீட்டு வாடகையில் ஒரு சில மாற்றங்கள் சட்ட ரீதியாக, ஸோ என்னென்ன அது மாறி இருக்குது, என்னென்ன அப்டேட்ஸ் மக்களுக்கு சொல்லுங்கள். இப்போ வீட்டு வாடகைனா வீட்டு வாடகை விதிமுறைகள் சட்டம் 2025 ஓகேங்களா, விரைவில் வந்து அமலுக்கு வருது. சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க, அது விரைவில் வந்து அமலுக்கு வருது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2 மாதம், அதாவது நம்ம வாடகை 5000 ரூபானா 10,000 ரூபாய் 2 மாதம் வாடகை தான் அட்வான்ஸாக வாங்கணும் அப்படின்ற மாதிரி சட்டத்தில் வந்து, அதாவது 2 மாதத்தோட வாடகை மட்டும்தான் வாங்கணும். ஆமாம். 6 மாதம் அட்வான்ஸ், 1 வருஷம் அந்த மாதிரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் வந்து கட்டாயம் பண்ணணும் ஓகேங்களா. வீட்டு வாடகை எடுக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டது இல்லாமல் அது பதிவும் செய்யணும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு. ஓகே. நம்மளுக்கு ஜஸ்ட் போட்டு பேப்பரா மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டாக இல்லாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு ரெஜிஸ்டரும் பண்ணணும். அப்படி வந்து வாடகை ஒப்பந்தத்தை பதிவு செய்யாத ஓனர் இருக்காங்க பார்த்தீங்களா, உரிமையாளருக்கு வந்து 5000 ரூபாய் அபராதம் பண்ணலைன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரதர். இதுதான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டம் இன்னும் கொஞ்சம் நாள் அமலுக்கு வந்துடும். ஓகே. அது வர இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஷன் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு மேலோட்டமாக தெரிஞ்ச தகவல்கள் நம்ம பதிவு பண்ணிட்டோம்.
ஸோ பல்வேறு விஷயங்களை குறித்து நம்ம இன்றைக்கி பேசணும். நிறைய விஷயங்கள் மக்களுக்கு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து வேறு நேர்காணலில் சந்திக்கிறோம். நன்றி நேயர்களே. நன்றி.